உங்க விஜய் நான் வாரேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை வந்து நாளைக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் விஜய் என்ன பார்த்தா எனக்காக நிறைய ரசிகர்கள் வருவாங்க, நாங்க அப்புறமே கச்சத்தீவை மீட்டுறோன்றது கிடையாது. ஸோ அரசியலே டச் பண்ணாம நீங்க 50 இயர்ஸ் இருந்துகிட்டு இல்ல எனக்கு பெரிய அரசியல் புரிதல் இருக்கு எனக்கு ஓட்டு போடுங்கன்னா சேரை உடைச்சாங்க, கீழே இருக்க இந்த ஷீட் எல்லாம் கிழிச்சாங்க, பக்கத்துல டாஸ்மார்க்ல நிறைய பேர் குமிஞ்சாங்க, வேற நிறைய பிரச்சனைகள் வந்ததுன்னா நியூஸ் வந்ததே தவிர விஜய் பேசின அரசியல் பெரிய பேசு பொருளா மாறல. சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரம், அதுவும் விமர்சனம் வரும். பச்சையா தெரியுது, வாரத்துக்கு ஒரு நாள் தான் இவர் வரார் அப்படின்ற விஷயம் தெரியும். அது அப்படி இருக்கக்கூடாது. சினிமா கிடையாது. சினிமாக்கு நீங்க கேலண்டர் போட்டு வேலை பார்க்கலாம், ஏன் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லாம் வரணும்னு நம்ம சொல்லலாம். இல்ல அது ஹாலிடேஸ் அப்படிங்கறனால தான் அதை குறிச்சிருக்காங்க. விஜய் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. இல்ல அதையும் ஒரு வியூகமா சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜியா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நீங்க மக்களை ஏமாத்த தானே செய்றீங்க. இதெல்லாம் வியூகங்களை மையமா வச்சு அரசியல் பண்ணீங்கன்னா நீங்க சுயநல அரசியல்வாதியா இருக்கீங்க. விஜய் அவர்கள் நான் எப்படி பார்க்கணும், ஒரு அரசியலுக்கான ஆளாவே நான் அவரை பார்க்கல. தொண்டர்கள் வந்து பெரிய நம்பிக்கையில இருக்க மாதிரி. தொண்டர்களை நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க பாவம் ரசிகர்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு நடிகர்கள் வந்து களம் இருக்காங்க. கமலஹாசன் முதல்ல வந்திருந்தாரு, இப்ப விஜய் அவர்கள் வராரு. இது வந்து யாரை பாதிக்குதுன்னு நினைக்கிறேன். வரவிருக்கக்கூடிய அந்த மாற்றம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில இவங்க தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு சாபக்கேடு. தமிழ் மக்களோட பலவீனம் தான் அது. இப்ப நம்ம ஏமாளியா இருந்தா அதை யூஸ் பண்ண தானே செய்வாங்க சுத்தி இருக்கவங்க. விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து எனக்கு வந்து 1 சீட்டு 2 சீட்டுக்காக நான் திமுக கூட இருக்கிறேன், அடிமையா இருக்கிறேன் நீங்க சொல்றீங்க. கொள்கை சித்தாந்தத்தெல்லாம் அடகு வச்சு பிடிச்ச மாதிரி நாங்க கூட்டணி வைப்போம். சீப்பான வியூகங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க கட்சியை பலவீனப்படுத்திடும். இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் டிஎம்கே தான். திமுகவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்ப நம்ம அடங்கி போயிருவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. Adisia One World Kalapatti Premium Villa Plots with World Class Amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அறிவாயுதம் நிகழ்ச்சி நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் கேப்ரியல் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். இப்போ சமீபத்தில் நேற்றைய தினம் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது அரசியலுக்கு வியூகம் தான் முக்கியம், ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப முக்கியம், நம்ம எப்படி வந்து வெற்றி பெற போகிறோம், எப்படி வந்து கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அரசியலுக்கு வந்து வியூகம் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? அதான் அவர் எங்கே பேசினாரு, எக்ஸாக்டாக என்ன கான்டெக்ட்ல பேசினாருன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ ஒரு விஷயம் கேட்டிங்கல்ல, அரசியலுக்கு வியூகம் தான் முக்கியமானு கேட்டிங்கல்ல. வியூகங்கள் ஸ்ட்ராட்டஜின்றது உங்களுக்கு தற்காலிகமான வெற்றிகளை கொடுக்கும், டெம்பரரியாக உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். ஆனால் தொடர்ச்சியாக லாங் ரன்னில் பெரிய வெற்றிகளை பெறணும், ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம ஒரு இயக்கமாக இருக்கணும், இல்லாட்டி ஒரு பெரிய கட்சியாக வளரணும்னா வெறும் வியூகங்களை சார்ந்தே நீங்கள் அந்த விஷயங்கள் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் மக்கள் சார்ந்து செயல்படணும். ஸோ மக்கள் மத்தியில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் கட்டி அமைக்கணும்னா மக்கள் சார்ந்த செயல்பாடுகள் வேணும். வெறும் வியூகங்கள், இந்த எலெக்ஷனில் இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவோம், அந்த இடத்துல அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவோம், எங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொள்கை சித்தாந்தத்தெல்லாம் அடகு வச்சு பிடிச்ச மாதிரி நாங்கள் கூட்டணி வைப்போம், யார் கூட வேணா கூட்டணி. ஆமாம், இந்த மாதிரிலாம் பண்ணால் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வியூகங்கள் டெம்பரரியாக உங்களுக்கு சீட்ஸை வாங்கி தரும், ஓட்ஸை வாங்கி தரும். ஆனால் போக போக இந்த மாதிரியான சீப்பான வியூகங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க கட்சியை பலவீனப்படுத்திடும். லாங் ரன்ல ஒரு கட்சி இருக்காது. இதே இது கொள்கை சித்தாந்தம் கோட்பாடு இந்த விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாம மக்களுக்காக மக்களோட நின்று நம்ம அரசியல் பண்ணும்போது நீண்ட காலம் நம்ம அரசியலை நிலைத்து நிற்க முடியும். ஆனா அதே மேடையில தான் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் சார். விசிகா அப்படிங்கிற திராவிடத்தின் 3வது சுடுகோல், அதாவது துப்பாக்கியில இருக்கிற 3வது சுடுகோல் போன்றது விசிகா அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. அந்த மாதிரி தான் நம்மளும் செயல்பட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. விசிகாவுடைய எக்ஸாக்ட் பாலிட்டிஸ் வந்து தமிழ் தேசியமா இல்ல திராவிடமா, என்ன சார் அவங்க பண்றாங்க? விசிகேன்ற கட்சிக்கான தேவை என்னன்னு பார்த்தா, திராவிட கட்சிகள் பெரிய அளவுல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல. அவங்களுக்கு எண்ணிக்கையில நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அரசியல் பிரதிநிதித்துவம்னு பார்த்தோம்னா பெருசா இல்லை. ஸோ அவங்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்க மற்ற கட்சிகள் பேசாம மௌனமா இருக்கும்போது அந்த இஷ்யூஸை எடுத்து பேசுறதுக்கு ஒரு கட்சி தேவைப்படுது. அங்கிருந்து தான் விசிகேவோட தேவை வருது. ஸோ விசிகேன்ற கட்சிக்கான தேவை ஏன் வருதுன்னா, திராவிட கட்சிகள் சமூக நீதி அடிப்படையில் செயல்படலை. ஆமாம், எல்லா மக்களுக்குமான கட்சியா இல்லை, சாதிய ரீதியில் செயல்படுறாங்க. சாதிய ஒடுக்குமுறைகள் அந்த கட்சிக்குள்ளேயும் நிறையா இருக்கு, சொசைட்டிலையும் நிறையா இருக்கு. ஸோ அதனால ஒரு விசிகே மாதிரியான ஒரு கட்சிக்கான தேவை ஏற்படுது. ஒடுக்கப்பட்ட மக்களோட ஆதரவோடு அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு கட்சியை ஆரம்பிச்சு தேர்தல் அரசியலுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படின்ற கணக்குல நீங்க சொன்ன மாதிரி வியூகங்கள்லாம் இல்ல, அந்த ஒரு கணக்கு மட்டும் தான் விசிகா போடுறாங்களா? வேற என்ன கணக்கு? ஸோ அந்த மாதிரியான வியூகங்கள் எல்லாம் அப்ளை பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஐடியாலஜி எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. நீங்க எந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து அவங்கள மீறி ஒரு கட்சியை ஆரம்பிச்சிங்களோ அந்த கட்சியோடய போய் ஐக்கியமாயிடுறீங்க. ஸோ அப்ப
இந்த கட்சியை உருவாக்கணும்னு கஷ்டப்பட்டு நிறைய தியாகங்கள் பண்ணி கட்சியை உருவாக்குனவங்க எல்லாம் இன்னைக்கு ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இல்ல ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற ஒரு கொள்கையில இவங்க எல்லாம் ஒருங்கிணைறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆன்டி பிஜேபி கொள்கையில எப்படி நீங்க திமுகவை சுத்தி ஒன்றிணைவீங்க? திமுக என்னைக்கு ஆன்டி பிஜேபி அரசியல் பண்ணிருக்காங்க? நல்லா கவனிச்சீங்கன்னா திமுக இருக்கிறனால தான் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வரல. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா திமுக பாஜகவை எதிர்த்து வரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது. நல்லா கவனிச்சீங்கன்னா பாஜக எதிர்த்து நிறைய பேசுவாங்க, ஆனா பாஜகவை எதிர்த்து அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. செயல் வேற, பேச்சு வேற. பேச்சு பார்த்தோம்னா 24 ஹவர்ஸும் பாஜக எதிர்ப்பு தான். ஆனா பாஜகவை எதிர்த்து இது வரைக்கும் எத்தனை போராட்டம் நடத்திருக்காங்க? நீட்டை எதிர்த்தோ, டெவல்யூஷன் எதிர்த்தோ எத்தனை போராட்டம் நடத்திருக்காங்க? ஸோ அதனால திமுக பாஜக எதிர்த்து எதுவும் பண்ணது கிடையாது தமிழ்நாட்டில். இது வரைக்கும் இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல எதுவும் பெருசா பண்ணல. 2வது 24ல் பாஜகவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆனதுக்கு திமுக முக்கியமான காரணம். இங்க பாஜக தான் பிரதான எதிரி, சண்டைன்றது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் அப்படின்ற மாதிரி நரேட்டிவை மாத்தினாங்க. ஸோ அதிமுகவை ஓரம் கட்டிட்டு பாஜக தான் பிரதான எதிரி மாதிரியான ஒரு கட்டமைப்பை, ஒரு போலி கட்டமைப்பை உருவாக்குனாங்க. அது திமுகவுடைய தேவை என்ன சார் இருக்குதாங்க? பிஜேபிக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கணும், திமுகவுக்கு தேவை என்ன? அதிமுகவை வீழ்த்தணும்னு அவங்களோட ஓட்டு உடைக்கணும்ல. ஸோ அதிமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டு தானே பாஜகவுக்கு போகும். ஆனால் ரெண்டும் திராவிட கட்சியில, பாஜக அப்படிங்கும்போது இந்துத்துவா கட்சி தானே சார் வரும். இப்போ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கல்ல. நம்ம அரசியலுக்கு வரணும், நம்ம அரசியலுக்கு எப்படி சம்பாதிக்கலாம் தானே யோசிப்பாங்க. இந்துத்துவ கட்சி வருதா, வட இந்திய கட்சி வருதான்லாம் யோசிக்க மாட்டாங்கல்ல. திராவிட கட்சியா இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும், எல்லா கட்சியும் நான் ஜெயிக்கணும் தானே யோசிப்பாங்க. கண்டிப்பா. நான் கோடிக்கணக்காக காசு செலவழிக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி வியூகங்கள்லாம் போடுறேன், அந்த வியூகங்கள் கூட எனக்கு போட தெரியாது, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை தான் நான் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணா நான் சம்பாதிக்கணுமே, எடுத்தது கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது சம்பாதிக்கணுமே. அதனால எல்லாம் ஜெயிக்கணும்னு தான் யோசிப்பாங்க. ஸோ ஜெயிக்கணும்னு யோசிக்கும் போது பாஜகவை வளர்த்து விட்டு அதிமுக ஓட்டை அவங்க உடைக்கிறாங்க. அது 21ல் அவங்களுக்கு கை கொடுக்குது, 24ல் அவங்களுக்கு கை கொடுக்குது. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. அதே வேலையை டிவிக்கே வச்சு இப்போ பண்றாங்க. இப்போ திருமாவளவன் இன்னொரு விஷயத்தையும் அதே மேடையில் சொல்லியிருந்தார். எனக்கு 1 சீட்டு 2 சீட்டுக்காக நான் திமுக கூட இருக்கிறேன், அடிமையா இருக்கிறேன் நீங்க சொல்றீங்க, உனக்கு அது கூட தானே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்லை 1 சீட்டு 2 சீட்டுக்காக நாங்க இருக்கிறோங்கிற விமர்சனத்தை அவர் பாசிட்டிவா மாத்துறாரு. அப்படியே அவர் யாருக்கிட்ட இந்த செய்தியை சொல்றாருன்னு தெரியல. நம்ம மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது விசிகேன்ற கட்சி இன்னைக்கு நீர்த்து போய் தான் இருக்கு. ஒரு காலத்துல வீரியத்தோட செயல்பட்டாங்க, பிரச்சனைகள் எடுத்து பேசினாங்க. இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வருது, தினம் தினம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் எடுத்து பெருசா பேச முடியல விசிகேவால. ஸோ விசிகேவை பொறுத்தளவுல நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசணும்னா அது திமுகவை இக்கட்டான ஒரு சூழலுக்கு தள்ளிடும். அரசியல் ரீதியா திமுகவுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். திமுக அரசுல நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அது போக ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய லெவல்ல விமர்சனங்களை ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவமும் கிடையாது. கொஞ்சம் டஃப்பான ஒரு லீடராகவும் இருக்காரு. கிரிட்டிசிசம் பெருசா வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது ரைட்டு, திமுகவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நமக்கு பெரிய ஆப்ஷனும் இல்லை இப்ப. ஏன்னா பாஜக அதிமுக சேர்ந்துட்டாங்க, அப்ப அந்த பக்கமும் போக முடியாது. இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் டிஎம்கே தான். அப்ப நம்ம அடங்கி போயிருவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, விசிகேன்ற ஒரு கட்சியை ஒரு தேவையின் அடிப்படையில் உருவாக்குறாங்கல்ல, அந்த வேலையை செய்ய மாட்டேங்குது விசிகே. ஸோ இப்போ விசிகேன்ற கட்சி உருவாக்கப்பட்டதுக்கான தேவை, அந்த வேலையை அவங்க செய்யலைன்னா அந்த கட்சி எதுக்கு இருக்கு அப்படின்ற கேள்வி இருக்கு. திமுகவோட ஒரு எக்ஸ்டென்ஷனா இருக்கிறதுக்காக இந்த கட்சியை உருவாக்குனாங்க. திமுகவோட ஒரு நீட்சியா இருக்கிறதுக்கு இந்த கட்சியை உருவாக்கல, சில வேலைகளை செய்யறதுக்காக உருவாக்குறாங்க. ஸோ இப்போ அந்த வேலையை செய்யாம அவங்க இருக்கும்போது அந்த கட்சிக்கான தேவை என்ன அப்படின்ற கேள்வி வருது. அதே மாதிரி உங்க விஜய் நான் வாரேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சாரம் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பயணம் தருமா? பயன் தருமா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்கள் வெளியே பேசுறது ஒரு நெகட்டிவ்னு கூட எனக்கு சில நேரங்களில் தோணும். நெகட்டிவா? ஆமா, மாநாட்டில் பேசுறாரு, அது பெரிய ஒரு அரசியல் ரீதியா பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. விஜய் என்ன பேசுவாருன்ற ஹைப் இருந்தது, என்ன சித்தாந்தத்தை எடுப்பாருன்ற ஹைப் இருந்தது, யார் எதிர்த்து அரசியல் பண்ண போறான்ற கேள்விலாம் இருந்தது. அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய விவாதங்கள் அதை ஒட்டி நடந்துட்டு இருந்தது. விஜயோட சித்தாந்தம் கரெக்டா, தமிழ் தேசியமும் திராவிடம்ன்றாரு, இது கரெக்டான சித்தாந்தமா? அது போக அவரு பாஜகவை கொள்கை எதிரின்றாரு, திமுகவை அரசியல் எதிரின்றாரு, இதெல்லாம் கரெக்டா, இந்த அணுகுமுறை சரியா தவறான்ற மாதிரிலாம் பேசினாங்க மீடியால. அதுக்கப்புறம் நிறைய நாட்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதெல்லாம் 1 மாத காலம் அதான் பேசலாம். அப்புறம் 2வது மாநாடு நடக்கும்போது இந்த மாதிரி ஹைப்லாம் எதுவுமே இல்லை, பெருசா எதிர்பார்ப்பே முதல்ல இல்லை. நான் சொல்றது அரசியல் ரீதியா அவங்களோட ஃபேன்ஸுக்கு வேணா விஜயை பார்க்கலான்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். நான் சொல்றது அரசியல் ரீதியா விஜய் என்ன பேசுவார், இதை செய்வார், அதை செய்வாரான்லாம் ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை.
என்ன நடந்ததுன்னா விஜய் அரசியலே செய்யாம அமைதியா இருக்கும்போது மாநாட்டில் அதை பேசுவார்னு வேணா அப்பப்போ சொன்னாங்க. பட் அதை தாண்டி பெரிய பொலிட்டிக்கல் டிபேட்ஸ்லாம் 2வது மாநாடே கிளப்பல. 2வது மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் பெரிய தாக்கத்தையும் அரசியல் ரீதியாக அது ஏற்படுத்தல. சேரை உடைச்சாங்க, கீழே இருக்க இந்த ஷீட்டெல்லாம் கிழிச்சாங்க, பக்கத்துல டாஸ்மார்க்ல நிறைய பேர் குமிஞ்சாங்க, வேற நிறைய பிரச்சனைகள் வந்ததுன்னா நியூஸ் வந்ததே தவிர விஜய் பேசின அரசியல் பெரிய பேசு பொருளா மாறல. இப்ப நாளைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாரு. திருச்சியில ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது ஒரு டாக் இருக்கா? இல்ல இப்போதைக்கு எந்த டாக்குமே பொலிட்டிக்கலா எந்த டாக்குமே இல்ல. சோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த கட்சிக்கு அரசியல் இல்ல. அதனாலதான் அரசியல் ரீதியான விவாதங்களை கிளப்ப முடியல. இப்ப விஜயோட இந்த டிவிகே கட்சி ஒரு 2 வருஷமா நல்ல தீவிரமான அரசியல்ல ஈடுபட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் அது அரசியல் ரீதியான பெரிய ஒரு பேசு பொருளா இருந்திருக்கும். விஜய் இதை செய்வாரா, அதை செய்வாரா, அவரோட ஸ்டாண்ட் இதுவா இருக்குமா, ஒரு பெரிய ஒரு ஹைப்பை பொலிட்டிக்கலா ஏற்படுத்தியிருக்கும். ஆனா இவங்களுக்கு பெரிய லெவல்ல பொலிட்டிக்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் மாநாட்டில் கொள்கை சித்தாந்தம் எதிரி இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறமே செகண்ட் மாநாட்டில் அவருக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் தவிர்த்து கரண்ட் இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் பேசுறாரு. அது போக கச்சத்தீவு இதெல்லாம் பேசுறாரு. இப்போ 3வது அடுத்தது நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது இன்னும் உங்களுக்கு கையில ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப ரைட்டு, இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் இஷ்யூஸ் 2-3 பேசுவீங்க, அதுக்கப்புறம் திமுகவை அட்டாக் பண்ணுவீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பாசிசம் பாயாசம். அப்ப என்ன ஆகுது? 2 மேடையிலயும் ஒரே விஷயம் தான் பேசுறீங்க, இங்கேயும் ஏறக்குறைய ஒரே விஷயம் தான். திமுக எதிர்ப்பு தான் எல்லா இடத்துலயும் பேச போறீங்க. அதை தாண்டி உங்களுக்கு பெருசா பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. அதான் விஜய்க்கு சிக்கல். ஸோ போக போக ஹைப் கம்மி ஆயிட்டே இருக்கு. நமக்கே ஓரளவுக்கு தெரியுது இல்ல, ஃப்ரெஷ்ஷா எதுவும் பேசுறதுக்கு இல்ல. இப்ப திருச்சி ஏன் சார் தேர்வு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மதுரை தான் சொல்லி அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மதுரையில தான் எம்ஜிஆர் இருந்தாரு, அதுக்கப்புறம் விஜயகாந்த் இருந்தாருன்னு சொல்லி அவங்க ஒரு இது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திருச்சி திடீர்னு ட்ரை பண்ற காரணம் என்ன? தெரியல, எனக்கு அதை பத்தி பெரிய புரிதல் இல்லை. என்ன பிளான்ல அவங்க திருச்சியை சூஸ் பண்ணாங்க? ஏன்னா அஃப்கோர்ஸ் மதுரையில மாநாடு போடுறாங்க, எல்லாமே அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியாது. அவங்க ஏதாவது ஒரு பிளான் ஷெட்யூல் ஏதாவது போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஷெட்யூலுக்குள்ள அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி வந்திருக்கலாம். ஒரு டிசைன் பண்ணுவாங்கல்ல, ஒரு கேம்பெயினை பண்றாங்கன்னா 3 மாசம் என்னமோ பண்ண போறாரு. ஆமா. ஸோ அதை கரெக்டா கோஆர்டினேட் பண்றதுக்கு இங்க ஆரம்பிச்சு அங்கங்க போய் இங்க முடிஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல ஒரு அது மட்டும் இல்லை, அதை தாண்டி அவரோட கேம்பெயின் ஷெட்யூலை பார்த்தாலே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரேன், சனிக்கிழமை மட்டும்தான் பிரச்சாரம் இருக்கு, அதுவும் விமர்சனம் இருக்கு. ஆமா, அதுலயும் ஒரு ஆர்டர் இருக்கு, கிளியர் கட்டா. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு மண்டே, அடுத்த தடவை டியூஸ்டே, வெனஸ்டேன்னு மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணி கூட போகலாம். அப்படி அவர் பண்ணியிருந்தாருன்னா அப்பட்டமா தெரியாது, வாரத்துக்கு ஒரு நாள் தான் அவர் வராரு அப்படின்ற மாதிரி அப்பட்டமா தெரியாது. பட் அவரே கிளியரா என்ன பண்றாரு, கேலண்டர்ல ஒரு நாளை மட்டும் பிளாக் பண்றாரு, சாட்டர்டேவை மட்டும் பிளாக் பண்றாரு. பிளாக் பண்ணும்போது பச்சையா தெரியுது வாரத்துக்கு ஒரு நாள் தான் இவர் வரார் அப்படின்ற விஷயம் தெரியுது. அதுவும் பெரிய ஒரு விமர்சனமாகவும் மாறுது. அது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அரசியல்வாதி அப்படின்றவரு சினிமா கிடையாது. சினிமாவுக்கு நீங்க கேலண்டர் போட்டு வேலை பார்க்கலாம். நான் இந்த 10 நாள் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுவேன், அந்த 5 நாள் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணுவேன், அந்த ஷெட்யூலை யாராவது கரெக்டா கடைபிடிக்கலன்னா கோவப்படுவேன், ஏன்னா நான் பெரிய ஸ்டார், நான் சொல்ற மாதிரி கரெக்டா என் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க எல்லாம் வரணும்னு நம்ம சொல்லலாம். ஆனா அரசியல்னு வரும்போது நீங்க இப்படி கேலண்டர் வச்சு ஷெட்யூல் போட்டுலாம் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அரசியல்னு வரும்போது மக்களோட பிரச்சனை எந்த டைம்லயும் எந்த பிரச்சனையும் வெடிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் வெடிக்கலாம். நீங்க அங்க போய் நிக்கணும், அந்த பிரச்சனையை கையில் எடுக்கணும். மக்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க போகணும், உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடக்காது. ஸோ இப்ப மக்களை இவர் சந்திக்க போறதுக்கு ஒரு நாள் குறிச்சிருக்கிறதே அது அவ்வளவு கரெக்டா. அது ஹாலிடேஸ் அப்படிங்கறதுனால தான் அதை குறிச்சிருக்காங்களா? ஏன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பேசும்போது கூட அன்னைக்கு விடுமுறையா இருக்கும், மக்கள் கூட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. மேபி அப்படி இருக்கலாம். அப்போ சண்டே கூட குறிச்சிருக்கலாம். இப்போ ஹாலிடேஸ்ன்றதுல விஜய்க்கு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது, விஜய் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. பட் நீங்க சொன்ன மாதிரி மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா சாட்டர்டே சண்டேனா நல்ல கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் ஒரு வியூகமா சொல்றாங்கல்ல சார். இப்போ சாட்டர்டே ஒரு பேசுனாருன்னா மண்டே அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 3 நாட்கள் அரசியல் பேசு பொருளா இவர் இருப்பாரு, அதன் பின்பு திரும்ப பேச போறாரு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வியூகங்கள்ல மையமா வச்சு நீங்க அரசியல் பண்ண முடியாதுங்க. நீங்க வியூகங்களை மையமா வச்சு அரசியல் பண்ணீங்கன்னா நீங்க சுயநல அரசியல்வாதியா இருக்கீங்க. நான் ஜெயிக்கணும் அதுக்கு இந்த வியூகங்கள் பண்றேன்னு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு அரசியல்வாதி அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அரசியல்வாதி மக்களுக்காக சேவை பண்ணக்கூடிய இடத்துல ஒரு அரசியல்வாதி இருக்கணும். ஸோ மக்களோட பிரச்சனை இருந்ததுன்னா நாங்க வருவேன். நான் எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் வருவேன். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் தான் நான் வெளில வருவேன். அதுவும் நான் கணக்கு பண்ணுவேன். சாட்டர்டே நான் பேசினா ஒரு வாரம் நான் பேசின விஷயங்கள் ஒரு பேசு பொருளா இருக்கும். அது கொஞ்சம் தனியும் போது அடுத்த சாட்டர்டே திருப்பி வெளில வருவேன். ஸோ ஒரு வாரம் கேப் விட்டு பண்ணுவேன். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நீங்க மக்களை ஏமாத்த தானே செய்றீங்க. இதெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்க நிஜமான நல்ல அரசியல்வாதியா இருந்தா மக்களோட பிரச்சனைகளை கரெக்டா கையில் எடுத்து அவங்களுக்கு தேவைப்படும் போதுல நீங்க அங்க போகணும். ஸோ அதனால இது வியூகமா இருக்கலாம்.
ஆனா இதுல மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? சார் இந்த ஷெடியூலை பார்த்தா கூட நம்ம ஒரு நாள்ல 3 மாவட்டத்தை வந்து இவங்க கவர் பண்றாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 15 நிமிடம் வந்து பேச போறாருன்னு சொல்றாங்க. இது இவங்க எதிர்பார்க்குற இம்பாக்ட் வந்து கொடுக்குமா சார்? எனக்கு என்னமோ அவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய அரசியல் தெளிவோ ஆழமான அரசியல் பார்வையோ அவருக்கு இல்லை. இப்ப ஒரு நியூஸ் ஆங்கர் பேசும்போதே நம்ம சொல்லிடலாம், இந்த நியூஸ் ஆங்கருக்கு அரசியல் பார்வை இருக்கா. ஒரு அரசியல் புரிதல் இருக்கவர் அரசியல் பேசுறதுக்கும் அரசியல் புரிதல் இல்லாதவர் அரசியல் பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு யங்கான ஒரு நியூஸ் ஆங்கர் அரசியல் சார்ந்த கேள்வி கேட்கிறாருன்னா அது ரொம்ப இம்மெச்சூர்டா இருக்கும். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு நியூஸ் ஆங்கர் கேள்வி கேட்கிறாருன்னா வித்தியாசமா இருக்கும். அவர் அரசியலை அணுகக்கூடிய விதம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவர்கள் அரசியல் பேசுறத பார்க்கும்போதும் ரொம்ப குழந்தைத்தனமாகவும் ரொம்ப இம்மெச்சூர்டாகவும் ரொம்ப பேசிக்காகவும் இருக்கு. அவர் எந்த விஷயத்தையுமே இது வரைக்கும் டீப்பா பேசினது கிடையாது. ஸோ ஒருத்தர் ஒரு விஷயத்த டீப்பா பேசினாதான் அதை பத்தின புரிதல் அவருக்கு இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். நீட் பத்தி சும்மா ஜென்ரலா பேசலாம், கச்சத்தீவு இஷ்யூவை பத்தி ஜென்ரலா பேசலாம், அதை பத்தி ஒரு 2 மினிட்ஸ் அவரால் பேச முடியுமா? கச்சத்தீவு இஷ்யூவை பத்தி விஜய் அவர்களால ஒரு 2 மினிட்ஸ் சாலிடா உட்காந்து பேச முடியுமா? உங்க வேலை என்னன்னா கச்சத்தீவு மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. அதை எப்படி மீட்டெடுக்கணும், அதுக்கு நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க சும்மா சொல்லிட்டு போற கட்சி கிடையாது. நாங்க வந்தா இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம், நம்ம எந்த மாதிரி நம்ம வரலாற்று ரீதியா ஏமாற்றப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லணும். இதெல்லாம் சொல்லிதான் மக்களை மொபிலைஸ் பண்ணணும். நான் விஜய், என்ன பார்த்தா எனக்காக நிறைய ரசிகர்கள் வருவாங்க, நாங்க அப்புறம் போய் கச்சத்தீவை மீட்டுருன்றது கிடையாது. நீ முதல்ல உன் பக்கத்துல கூடிய நியாயத்தை முன்வைக்கணும். கச்சத்தீவு ஏன் நமக்கு சொந்தம், அதை எப்படி நம்ம இழந்திருக்கோம், திரும்பி நம்ம எப்படி மீட்க போறோம்ன்றத விளாவரியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகளை பத்தி விஜய் பேசுறாரு, அதெல்லாம் பத்தி ஒரு 2 மினிட்ஸ் அவரால் பேச முடியுமா? ஸோ அப்ப பெரிய அரசியல் புரிதல் அவருக்கு இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்பி நம்ம எப்படி போக முடியும்? அதுதான் சிக்கலா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க எதிர்பார்க்க என்ன இருக்கு? விஜய் இந்த சண்டே வந்து பயங்கரமா அரசியலை புரட்டி போடுற மாதிரி, கார்ல் மார்க்ஸ் மாதிரி, அம்பேத்கர் மாதிரி, சார்ல்ஸ் டார்வின் மாதிரி ஏதாவது புது தத்துவம்லாம் ஏதாவது முன்வைக்க போறாரா? அதெல்லாம் அதுக்கெல்லாம் சாத்தியங்கள் ரொம்ப குறைவு. அப்படி நிஜமாவே பெரிய அரசியல் சிந்தனை உள்ளவரா இருந்திருந்தாருன்னா இதுக்கு முன்னாடியே அவரோட அரசியல் வெளிப்பட்டு இருக்கும். இப்ப அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும்ல, இது வரைக்கும் பெரிய லெவல்ல அரசியல் ரீதியா அவர் எதுவும் பண்ணது கிடையாது. அவர் சினிமாலையும் அரசியல் வெளிப்பட்டதே கிடையாது, ஆழமான அரசியல் எதுவும் வெளிப்பட்டது கிடையாது. மேபி சும்மா ஊழல் அது இதுன்னு ஏதாவது மேம்போக்கா பேசுவார். சோ 50 வருஷமாயும் அரசியல் ரீதியா உங்களுக்கு எதையுமே சாலிடா வெளிப்படுத்த முடியல. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் கூட 2 வருஷத்துல நீங்க பேசினது என்ன, செஞ்சது என்னன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சோ உங்களுக்கு அரசியல் அப்படின்ற விஷயத்துல எந்த ஒரு பிடிப்பும் இல்லையா உங்களுக்கு? சோ உங்களை நம்பி பின்னாடி வரதே தப்பு. 2வது என்ன எதிர்பார்க்கிறது? இவர் வாரம் என்னத்தை பெருசா பேசிடுவார், நம்ம என்ன எதிர்பார்க்கிறது? ஒண்ணும் இல்லை. இதே மாதிரி திமுக எதிர்ப்பு இருக்கும். ஏன்னா திமுக எதிர்த்து அரசியல் பண்றாரு, திமுக எதிர்த்து அவர் வாக்கு வாங்க போறாரு. சோ அந்த விஷயம் இருக்கும். நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்ற விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. எப்படி திமுக பாஜக எதிர்க்குது, பாஜக எதிராக நிறைய பேசுவாங்க, ஆனா பாஜக எதிராக எதுவும் செய்ய மாட்டாங்க. அதே தான் இவரும் பண்ண போறாரு. திமுகவுக்கு எதிராக நிறைய பேசுவார், ஆனா திமுகவுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டார். அந்த விஷயத்த பண்ணுவார். அதுதான் அவரோட அரசியல். அதை தாண்டி பேச்சுக்கு ஒரு 4-5 இஷ்யூ எடுத்து அப்படி தெளிச்சு விடுவாங்க. சார் நம்ம தலைமை மேல இவ்வளவு குறைகள் சொன்னாலும் அந்த தொண்டர்கள் வந்து பெரிய நம்பிக்கையில இருக்கிற மாதிரி இருக்குது சார். தொண்டர்களை நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க பாவம் ரசிகர்கள். இப்ப அரசியல் ரீதியான தொண்டர்களா இருந்தா நம்ம அவங்கள குறை சொல்லலாம். அரசியல் ரீதியா அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு, இவர்கிட்ட மோசமான அரசியல் இருக்கு, இவர் சாதி ரீதியான அரசியலை தூண்டி விடுறாருன்னா நம்ம பேசலாம். அவங்க அரசியல் மயப்பட்ட தொண்டர்களே கிடையாது, அவங்க ரசிகர்கள் தான். அவங்க வந்து என்டிஆரை கை காமிக்கிறாங்க, எம்ஜிஆரை கை காமிக்கிறாங்க. இவங்கெல்லாம் சீக்கிரத்துல வந்து கட்சி தொடங்கி உடனே முதலமைச்சர் ஆயிட்டாங்க. எங்களுடைய அண்ணனும் அப்படித்தான் ஆக போறாரு. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க அரசியல் மயப்பட்ட தொண்டர்கள் கிடையாது. இப்போ ஒரு அரசியல் மயப்பட்ட தொண்டர் ஒருத்தர் அரசியல் பத்தி நல்லா புரிஞ்சு இந்த மாதிரியான உதாரணங்கள் கொடுத்தா நம்ம அதை சீரியஸா உட்காந்து பேசலாம். சும்மா ரசிகர்களை பொறுத்தளவுல என் தலைவனை நான் எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணணும், என் தலைவனை எப்படியாவது நான் உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல அவங்க தலைவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. தலைவர் அடுத்த சிஎம் ஆயிடுவார் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரசிகர்கள் இல்ல, நம்ம உட்காந்து விசில் அடிச்சுட்டு பால் அபிஷேகம் பண்ணிட்டு இந்த விஷயங்கள் பண்ற ஆட்கள் நம்ம கிடையாது. நம்ம டீப்பா அதை அனலைஸ் பண்ணும். ஆனா கிரவுண்ட் அவங்களுக்கு சாதகமா இல்லைன்னு எடுத்துக்கலாமா சார்? கிரவுண்டு சாதகமா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கிரவுண்டுன்றது தமிழ்நாட்டுல 7 கோடி மக்கள் இருக்காங்க. ஆமா, இந்த கிரவுண்ட் அனலைஸ் பண்ற அளவுக்கு எனக்கு பெரிய புரிதல் இருக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு கிளியரா தெரியும், தமிழ் மக்கள் 7 கோடி பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு அரசியல் தேவைகள் இருக்கு, அவங்களுக்கான அரசியல் இருக்கு.
அதை முன்வைக்காம நீங்க அரசியல்ல ஜெயிக்க முடியாது. எலெக்ஷன்ல உங்களுக்குன்னு கொஞ்சம் ஃபேம் இருக்கு, அதை வச்சு நீங்க கொஞ்சம் மக்களோட வாக்குகளை வாங்கலாம். எப்படி கமல் வந்து 1921 கொஞ்சம் வாக்கு வாங்கினாரோ அதை விட நீங்க அதிகமா கூட வாங்கலாம். ஏன்னா அவரை விட நீங்க ஃபேமஸான ஆளு. கண்டிப்பா. ஸோ நீங்க அவரு 4% 3% வாங்குறாருன்னா நீங்க 5ல இருந்து 10 வரைக்கும் கூட மேபி நீங்க வாங்கலாம். ஆனா இது தொடர்ச்சியா உங்களால இந்த வாக்குகளை தக்க வைக்க முடியாது. தொடர்ச்சியா நீங்க அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. உங்களுக்கு அரசியல் வேணும்ல, அரசியல் செயல்பாடெல்லாம் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். இப்ப விஜய் சிஎம் ஆக போறாருன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும், இல்ல இப்படி சும்மா வந்தாலும் சிஎம் ஆயிட முடியாது, எம்ஜிஆர் மாதிரி ஜெயிக்கணும்னா எம்ஜிஆர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் செய்யணும். இப்ப திமுக ஏற்படுத்தின அரசியல் மாற்றத்தை நம்ம திரும்பவும் இங்க ஏற்படுத்தணும்னா அதே மாதிரியான வேலைகள் நம்ம செய்யணும். வேலையே செய்யாம நம்ம காரியத்தை மட்டும் நடத்திட முடியாது, அதிகாரத்தை மட்டும் கைப்பற்றிட முடியாது. இப்ப நான் உட்கார்ந்துட்டு எனக்கு அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் மாதிரி பாடி வேணும்னு நினைச்சேன்னா சும்மா அப்படியே வந்து ஃபிட் ஆகிடாது. அதுக்கு நான் முதல் கொஞ்சமாவது வேலை பார்க்கணும்ல. ஸோ கொஞ்சமாவது ஏதோ வெயிட்டை தூக்கணும், ஜிம்முக்கு போகணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். அதனால ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் சில உழைப்பு இருக்கும். அதே மாதிரி நீங்க உழைப்பு செலுத்த ரெடியா இருந்தாலும் அதுக்கான ஆளா நீங்க இருக்கணும். இப்ப நான் என்னதான் குட்டிக்காரன் அடிச்சாலும் என்னால அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் மாதிரி ஆக முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு டேலண்ட் வேணும், அதுக்குன்னு ஒரு பிசிக் வேணும், அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால விஜய் அவர்கள் நான் எப்படி பார்க்கணும், ஒரு அரசியலுக்கான ஆளாவே நான் அவரை பார்க்கல. அரசியல்ன்றது எல்லாருக்கும் அரசியல் வராது. எப்படி எல்லாருக்கும் சயின்ஸ் வராது, எல்லாருக்கும் ஜுவாலஜி வராது, எல்லாருக்கும் கெமிஸ்ட்ரி வராது, சில விஷயங்கள் தான் சில பேருக்கு வரும், மேக்ஸ் எல்லாருக்கும் வராது. அப்படி இருக்கும்போது விஜயோட அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பொலிட்டிக்ஸா எனக்கு படல. இப்ப அமீர் எடுத்துக்கோங்க, அவரு பார்த்து அரசியல் பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷமா அரசியல் பேசிட்டு தான் இருக்காரு. சீமானும் அமீரும் ஒரே மேடையில வந்து அரசியல் பேச. ஆமா, மேபி அவரோட அரசியல் நான் ஏத்துக்கல அதெல்லாம் செகண்டரி. ஆனா அவர் அரசியல் பேசிக்கிட்டே இருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா அரசியல்ல அவருக்கு ஈடுபாடு இருக்கு. அதை பேசாம ஒரு நாள் இருக்க முடியல. நிஜமாவே ஒருத்தனுக்கு அரசியல் பிடிக்குதுன்னா அவனுக்கு அரசியல் பேசாம அரசியல் ஒட்டின விஷயங்களை செய்யாம இருக்க முடியாது. விஜய் அவர்கள் 50 இயர்ஸா ஒன்னும் பண்ணலனாலே அவரு ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். நிஜமாவே அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய ஒருத்தன் 50 வருஷமா அரசியலை பத்தி பேசாமலே இருக்க மாட்டான். அவன் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். அவனோட சினிமாலேயோ அவரு பேசக்கூடிய விஷயங்கள்லயோ அரசியலை எங்கேயோ கொஞ்சமாவது புதைச்சு வைப்பாங்க. இப்ப நீங்க விஜய் சேதுபதி எடுத்துட்டீங்கன்னா அவரு கூட மைல்டா எப்பயாவது அரசியல் பேசுறாரு. வெளி மாநிலத்தவங்களும் அடிக்காதீங்கன்னு சொல்றாரு. ஏதோ ஒரு தடவை பிரச்சனை வரும்போது சொன்னாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு அரசியல் தான். குறைந்தபட்சம் அந்த லெவலுக்காவது லைட்டா பேசுறாருல. இவர் அப்படி கூட நான் பேசி பார்த்தது இல்லையே. சோ அரசியலே டச் பண்ணாம நீங்க 50 இயர்ஸ் இருந்துகிட்டு இல்ல எனக்கு பெரிய அரசியல் புரிதல் இருக்கு எனக்கு ஓட்டு போடுங்கன்னா எப்படி? இல்ல ரஜினி அவர்கள் கூட பல இடங்கள்ல அரசியல் பிரச்சனைகள் உருவாக்குனாரு. ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக கூட பேசினாரு. ஆனா இவர் எதுவுமே பண்ணல. பொலிட்டிக்கலா விஜய் எதுவும் பண்ணல. அதுக்கான ரீசன் என்னன்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் கிடையாது, அவர் ஒரு அரசியலுக்கான ஆள் கிடையாது. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு நடிகர்கள் வந்து களம் இருக்க போறாங்க. கமலஹாசன் முதல்ல வந்திருந்தாரு, இப்ப விஜய் அவர்கள் வராரு. இது வந்து யாரை பாதிக்குதுன்னு நினைக்கிறேன்? புதிதா இன்னொரு சக்தி இங்க வளர விடாம தடுக்குதுன்னு எடுத்துக்கலாம். முதல்ல மக்களை பாதிக்குது. மக்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய மெயினான அரசியல் கட்சிகளை வீழ்த்தி புதுசா ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு அரசியல் மாற்றம் வந்தா மக்களுக்கு நல்லது. இந்த மாதிரியான நடிகர்கள் போலி அரசியலை முன்வைத்து நாங்க தான் உண்மையான மாற்று அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டி அந்த அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடிய அந்த மக்களோட அந்த வாக்குகளை இந்த பக்கம் திருப்பிடுறாங்க. அப்ப நிஜமான மாற்ற விரும்பி இருக்காங்க இல்லையா, அந்த மக்களோட வாக்குகள் ஒரு இடத்துல கன்சாலிடேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது பெரிய பாதிப்புகளை தமிழ் சொசைட்டிக்கு ஏற்படுத்துது. அந்த தமிழ்நாட்டுல வரவிருக்கக்கூடிய அந்த அரசியல் மாற்றம் இருக்குல்ல, அது தள்ளி போயிட்டு இருக்கு. மாற்றம் எப்படி வந்துதான் ஆகும்? என்ன ஆமா, என்னதான் நீங்க பெரிய யூகங்கள் யுக்திகள் எல்லாம் கையில எடுத்தாலும் என்னதான் நீங்க பண்ணாலும் மாற்றம் வரதான் செய்யும். எந்த கொம்பனாலையும் மாற்றத்தை தடுக்க முடியாது. ஆனா இவங்க இந்த மாதிரிலாம் பண்ண அந்த வரவிருக்கக்கூடிய அந்த மாற்றம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில இவங்க தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு சாபக்கேடு. தமிழ் மக்களோட பலவீனம் தான் அது. நடிகர்கள் பின்னாடி போறது, நடிகர்களை பெருசா கொண்டாடுறது, ஏகப்பட்ட பணத்தை செலவழிக்கிறது. ஃபர்ஸ்ட் டேலாம் போய் பாருங்க 2000-3000 ரூபாய்லாம் கொடுத்து டிக்கெட் வாங்குறாங்க. இப்படிப்பட்ட முட்டாள்களா நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? அவங்கள அரசியலுக்கும் தூக்கிட்டு வந்துடுறோம். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இவர்தான் அப்படின்ற மாதிரியும் நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அவ்வளவு முட்டாள்களா இருக்கும்போது நம்மளோட பலவீனத்தையும் நம்மளோட இந்த அறியாமையையும் அவங்க ரொம்ப அருமையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஏமாளியா இருந்தா அதை யூஸ் பண்ண தானே செய்வாங்க சுத்தி இருக்கவங்க. அதை இவங்க நல்லா யூஸ் பண்றாங்க. ஸோ 21லயும் 19லயும் கமல் அந்த விஷயத்த பண்ணாரு. மாற்று அரசியல் விரும்பக்கூடியவங்களோட வாக்குகளை பிரிச்சாரு கமல்ஹாசன். இப்ப அதே விஷயத்த விஜய் பண்ண போறாரு. ஆனா கமலும் விஜயும் ஒண்ணு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க.
கமலும் விஜயும் ஒன்றும் இல்லை. டெஃபினட்டாக கமலை விட விஜய் பெரிய ஸ்டார் தான். ஆனால் அவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ஒன்று தான். கமலும் அதிமுக வாக்குகளை தான் பிரிச்சாரு, அது திமுகவுக்கு சாதகமாக அமைஞ்சுது. அதே மாதிரி விஜயும் அதிமுக வாக்குகளை தான் பிரிக்க போறார், அதுவும் டெஃபினட்டாக திமுகவுக்கு சாதகமாக தான் அமையும். ஸோ அந்த வகையில் கமலும் விஜயும் ஒன்று தான். அதே மாதிரி கமலுக்கு என்ன நடந்ததோ அதை தான் விஜய்க்கும் நடக்கும். 2 எலெக்ஷனில் அவர் இருக்க மாட்டார். ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விரிவாக விடையளிச்சுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை